எவ்வளவோ பேர் கோலோச்சின இந்த முதலமைச்சர் நாற்காலியில் இவரெல்லாம் மக்கள் எங்களுக்கு அவர் தாங்க வரணும். திமுகவும் ஆண்டிருச்சு, அதிமுகவும் ஆண்டிருச்சு, புதுசா அவரை நாங்க கொண்டு வரோம், எங்க விஜய் அண்ணா வந்தே ஆகணும். நம்ம மக்கள் அவ்வளவு பேரும் ஹரிச்சந்திரன் இல்லையா, அவ்வளவு பேரும் கேட்டது முதல்ல ஓட்டு போட்டேன்னு எதுக்கு ஓட்டு போட்டேன்னு ஜனநாயகத்தை கேட்கவே கூடாது, முதல்ல சொல்லவும் கூடாது. அதே மாதிரில தப்பு, அதை யாருமே ஃபாலோ பண்றது இல்ல. கவர்மெண்ட் ஆகுது இவெல்லாம் ஒரு அரசாங்கமா நடத்துறாங்க, பாரி துப்புறதுக்கு போல முதலே துப்பிடுறோம். பாஜகவே துப்புறதாங்க, வரியில இருந்து பங்கே கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் கொடுக்குறாங்க சார், ஜிஎஸ்டி பங்கு பகிர்மான வரி எல்லாம் கொடுக்குறாங்க சார். அது வந்து திமுக பண்ற பிரச்சாரம். அவன் ரிஜெக்ட் பண்ணா லபோதிபன் குதிக்கிறியா, ஏன் இப்ப என்ன கெட்டு போச்சு, போய் காலில் போய் விழு, நீ போய் கேளு, எனக்கு இப்படி இருக்குது இந்த மாதிரியான. காலில் விழுந்துதான் ஒரு தமிழ்நாட்டுல கிடையாதுங்க. நான் திமுக கவர்மெண்ட் இது செய்யல, பாஜக இது செய்யுது, இந்தாங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு டயக்ராம் ஏன் பாஜக கொடுக்கல? நீங்க கூட்டணியில இருக்கீங்க, நீங்க வாங்கிட்டு வாங்க, அந்த பேரை நீங்களும் எடுத்துக்கங்க சொன்னாரு, ஏன் செய்யல? அம்மா நீட்டை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள விடல, எடப்பாடியார் வந்து பிஜேபிக்கு பயந்துகிட்டு விட்டுட்டாரு, உங்களுக்கு மோடி நெருக்கடி கொடுத்துட்டாரு, இந்த மாதிரி தானே பிரச்சாரம் பண்றாங்க. இதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். பிஜேபிங்கிற ஒரு இதை காட்டி மக்களுக்கு வந்து இவங்க எல்லாம் எதிரிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும். அவருக்குன்னு ஒரு 5 கொள்கை தலைவர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் பேசுறது இல்ல. ஆனா எம்ஜிஆர் மட்டும் மேம்படுத்தி பேசுறாரு. அதிமுக வாக்குகளை தாம் பக்கம் எடுத்துக்கொள்வதற்கு எம்ஜிஆர் தூக்கி பிடிக்கிறாரா விஜய்? அப்படி தூக்கி பிடிக்கலைங்க. அவர் என்ன பண்றாருன்னா, அதுதான் நான் சொல்றேன், கற்பனை உலகத்துல இருக்கிறாரு. கற்பனை உலகத்துல இருக்கும் பொழுது சொல்லி கொடுத்தவங்க சொல்றத கேட்கிறாரு. கொள்கை தலைவர்கள் யாரெல்லாம், இவர் பெரியார் வச்சிருக்கிறாரு, அப்புறம் யார வச்சிருக்கிறாரு, அம்பேத்கர் வச்சிருக்கிறாரு, காமராஜர் வச்சிருக்கிறாரு, வேலுநாச்சியார் வச்சிருக்காரு, அஞ்சலி அம்மாளை வச்சிருக்கிறாரு. நான் ஒண்ணு மட்டும் உங்கள்ட்ட கேட்கிறேன், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி ஸ்லோகன் வச்சிருக்கிறாரு. நீங்க வேணா பாருங்க, தாவேக்கால நான் தவழ்ற குழந்தைகள் இருக்குல்ல, ஏதாவது ஒரு குழந்தைய கூப்பிட்டு அஞ்சலி அம்மாள் யாருன்னு கேளுங்க, யாராவது சொல்லலாம் பாருங்க. தலைவர்கிட்டே கேளுங்களேன், அஞ்சலி அம்மாள் யாரு, யாருக்காவது தெரியுமா? இன்னொன்னு, அஞ்சலி அம்மாள் கடலூர்ல சேர்ந்தவங்க 3 தடவை எம்எல்ஏ இருந்திருக்காங்க தமிழ்நாட்டுல எம்எல்ஏயா 3 தடவை செயல்படுங்க. 3 முறை மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அஞ்சலி அம்மாள். தாவேக்காரன் யாருக்கு தெரியும்? தலைவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. வேலுநாச்சியார் யாருன்னு தெரியுமா? வேலுநாச்சியாரோட வரலாறு தெரியுமா? சரி, நீ இந்த அம்பேத்கர் ஓரளவுக்கு தெரியும், இவங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்புறம் பெரியார நல்லாவே தெரியும், அதுக்கப்புறம் இவங்க கொண்டு வந்ததுல இந்த 4 பேர்ல மொத்தம் 5 பேர்ல இவ்வளவுதான் கொள்கை தலைவர்களா வச்சிருக்கிறாங்க. நான் என்ன கேக்குறேன், இவங்க தானே கொள்கை தலைவர்கள். இந்த கொள்கை தலைவர்களோட செயல்பாட்டை பத்தி இவங்கள மாதிரி நாம வரணும், இவங்களை தானே தலைவர். நீங்க பாத்திருப்பீங்க, அந்த பனியூர்ல ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துச்சுன்னா மார்பளவு சிலையில அந்த 5 பேர் சிலையும் வச்சிருப்பாங்க. பெரியார் வச்சிருப்பாங்க, காமராஜ் வச்சிருப்பாங்க, அம்பேத்கர் வச்சிருப்பாங்க, வேலுநாச்சியார் வச்சிருப்பாங்க, அஞ்சலி அம்மா. இந்த 5 பேருக்கு மாலையை போட்டு நிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுப்பாரு, பாத்திருக்கீங்களா? இதெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் நினைக்கிறேன், ஐ திங்க் சோ, எங்க தலைவரையும் போட்டான், அப்புறம் பேரறிஞர் அண்ணாவையும் போட்டாங்க. ஏன் எங்க அம்மா என்ன பாவம் பண்ணாங்க? போட வேண்டியதானே, ஏன் போட மாட்டேங்கிற நீ? ஜெயலலிதா எடுத்துட்டு அதிமுக ஆயிட்டு வரல, அதனாலதான். ஏன் அப்ப புரட்சி தலைவர் அதிமுக இல்லையா? இல்ல, அவருடைய கூற்றுப்படி. அப்புறம் நான் புரட்சி தலைவரை விட்டுட்டு நீ எப்படி வந்து, அது அவர் மட்டும் அதிமுக கிடையாதா? அவரை ஏன் போட மாட்டேங்கிற நீ? அம்மாவை ஏன் போட மாட்டேங்கிற? அம்மாவை போடல, ஆனா இந்த செங்கோட்டையன் மட்டும் எங்க அம்மா படத்தை உள்ள வச்சிருக்கிறாரு, தடுக்குது. சரி, ஏதோ ஒண்ணு அவருக்கு ஒரு நெருடல் இருக்குது, அதனால உள்ள வச்சிருக்கிறாரு. சரி, நான் கேக்குறேன், எம்ஜிஆர் எடுத்துக்கிட்ட விஜய் அவர்கள் ஏன் ஜெயலலிதா எடுத்துக்க மாட்டேங்கிறாரு? அதுதான் நான் சொல்றேன் சார், அதைத்தான் நானும் கேக்குறேன் உங்கள்கிட்ட. நீங்க கேக்குறது தானே நானும் கேக்குறேன். உன்னை என்ன தடுக்குது? வச்சுக்கோ நீ, உனக்கு அப்பட்டம் அப்படின்னா எல்லாருக்கும் முத்திரை குத்திடுவான். ஏன்னா இவங்க மத்தியில ஒரு கருத்து இருக்குது, புரட்சி தலைவர்னாச்சுன்னா ஒரு பொதுவானவர்ங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை எல்லாரும் சேர்ந்து பொதுவா சொல்லிட்டு அலையறான். புரட்சி தலைவர்னா அதிமுக தான், அதிமுகனா ரெட்டையில தான், அண்ணா உருவம் தாங்கிய கொடி தான், அந்த கட்சிக்கு தான் எல்லாரும் மக்கள் ஃபுல்லா ஓட்டு போடுவாங்க, மக்களும் அந்த சார்பா தான் இருப்பாங்க. இதுல அம்மாவையும் கொண்டு வந்து என்னாச்சுன்னா இன்னமும் உனக்கு சுத்தமா உனக்கு நீ 5 பேரை நான் என்ன சொல்றேன், நீ ஆரம்ப காலத்துல இருந்து நீ வச்சிருக்கலாமே, ஏன் வைக்கல? சரி, இப்ப முக்கியத்துவம் நீ எப்படி கொடுக்குற? நீ எதுக்காக வேண்டி? இப்போ எங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கிறாரு, ஃபவுண்டர் இருக்கிறாரு, எங்க கட்சியை உருவாக்கினவரே புரட்சி தலைவர் தான். எதாக இருந்தாலும் சொல்றாரு, இன்னைக்கு அவரோட 3ஆம் ஆண்டு தொகுதியில சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? அப்போ ரேடியோல வானொலியில ஒரு பேட்டி கொடுத்தாரு. அப்ப பேட்டி கொடுக்கும்போது என்னெல்லாம் நடந்தது தெரியுமா? இவங்க எல்லாம் இருந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொன்னாரு தெரியுமா? இப்ப நான் அது மாதிரி ஃபீல் பண்றேன். எப்படி மக்கள் கொண்டு வந்துருவாங்க, எப்படி பண்றாரு பாருங்க. நாங்க திருப்பி சொல்றோம் சார், புரட்சி தலைவரும் அம்மாவும் எடப்பாடியாரும் இந்த மாதிரி சீனியர்கள், இந்த நாட்டுல பேரறிஞர் அண்ணாவும் எவ்வளவோ பேர் கோலோச்சின இந்த முதலமைச்சர் நாற்காலியில் இவரெல்லாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நாங்க நினைக்க மாட்டோமா?
நான் கட்சிக்காரன் சார். நான் நினைக்கிறேன் எல்லாருமே நினைப்பாங்களா மாட்டாங்களா? நீங்க யார வேணாலும் பாருங்க, இவங்களை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் மக்களிடம் கிடையாது. இவங்களோட கேரக்டர் தெரிஞ்சுதானங்க, இவங்க இப்படி எல்லாம் இருப்பான்னு தெரிஞ்சுதானே 80 வயசு தொட போற செங்கோட்டையன் அவர்கள் வந்து மைக்க பிடிச்சு பேசுறாரு. உடம்பு சரியில்லாதவன்ட்டு போய் ஊதிராதப்பா விசில, தூங்கிக்கிட்டு இருக்கிறவன்ட்டு போய் ஊதிராதப்பா அப்படின்னு சொல்லி எதுக்க வேண்டி கெஞ்சுறாரு. இவங்க லட்சணம் தெரிஞ்சுதானே செய்யறாரு. இப்ப கூட சமீபத்துல பாத்திருப்பீங்களே, ஒரு நாம் தமிழர் கட்சியோட ஒரு பேச்சாளர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம அருமை சகோதரர் சாட்டை துறைமுருகன் பேசிட்டு இருக்கும்போது பைக்ல போய் அங்கேயும் இங்கேயும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி விசில் ஊதி இருக்கிறான். டிஸ்டர்ப் பண்ணினா இல்லையா? இதைத்தானே அவர் சொன்னாரு. ஆனா இதே செங்கோட்டையன் அவர்களுக்காக உங்க கட்சியை சேர்ந்த திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வருத்தப்படுற, கண்ணீர் வடிக்கிறார். நியாயமானதுங்க. அவர் திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா எதுக்கு இப்போ வந்து திடீர்னு செங்கோட்டை மேல கரிசனை, திரும்ப செங்கோட்டையன் உள்ள கூப்பிடுறதுக்காக? அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு விஷயம் இப்பெல்லாம் விட்டுட்டீங்கல்ல நீங்க. எங்களுக்கு அவரை வச்சு இல்லைங்க சார், எங்களுக்கு அவரை வச்சு ஒண்ணும் ஆக போறது ஒண்ணுமே கிடையாது. அப்போதைக்கு திடீர்னு கரிசனை இல்லைங்க. அது வந்து ஒரு இப்ப நடக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான நடப்பை சொல்றதுக்காக வேண்டி அவரு திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா பேசின பேச்சு அது. அவர் சொன்னது உண்மையா இல்லையா? அவர் சொன்னது உண்மைதான். உண்மை. நான் என்ன சொல்றேன், எங்க போனாலும் எங்களுக்கு இளைஞர்கள் கூட்டம் என்ன வரவேற்குது, என்ன வச்சு தாங்குறாங்கிறாங்களே, உன்னைய 3ஆவது இடத்துல போடுறான் லிஸ்ட்ல, போடக்கூடாது. சரி, இவர் ஏதாவது ஒரு கருத்து சொன்னா என்ன சொன்னா, உட்காருங்க ப்ரோங்கிறான் அவரை. அவர் வயசு என்ன சொல்றாருல, நான் 8 இத்தனை முறைகள் 7-8 முறைகள் 9 முறைகள் வென்றவன், பல அமைச்சர் பதவிகளை பார்த்தவன், புரட்சி தலைவரால் நியமிக்கப்பட்டவன், அந்த காலத்துல இருந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாருல்ல. நான் என்ன சொல்றேன், எங்க தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார ஏத்துக்கிறதுல தயக்கம் இருக்குது முழு மனதோட. எங்க தலைவர் எடப்பாடியார முழு மனதோட ஏத்துக்கிறதுல தயக்கம் இருக்குது. அவினாசி அந்த திட்ட பாராட்டு விழா நடந்தது இல்ல, எங்க தலைவருக்கு நடத்தினாங்களா பொதுச் செயலாளருக்கு? உங்களுக்கு அந்த விழால தானே பிரச்சனை வந்தது. ஆனா ஒரு கேட்ட நியாயமான கோரிக்கை தானே. என்ன சார் நியாயமான? ஜெயலலிதா படம் இல்ல, எம்ஜிஆர் படம் இல்ல, எடப்பாடி படம். அது வந்து கட்சி சார்பற்ற அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு இது. சரி, அப்ப அதுதான் நாங்க பதில் கேட்டோமே சார். சரி, நீ அப்படியா தலைவர் படமும் அம்மா படமும் இல்ல, அதனால வந்து நான் அதுல பாய்காட் பண்ண அப்படின்னு சொல்லி அவர் போறதேன்னு சொன்னது எதுக்குன்னா, காரணத்தை அவர் சொல்லல. தலைவர் படமும் அம்மா படமும் இல்லாட்டாலும் நான் போல என்ன மாதிரி விசுவாசி கிடையாது. ஆனா தலைவர் படமும் அம்மா படமும் இல்லாட்டாலும் எடப்பாடியார் போறாரு, அவரை பாரு, அவரோட நான் வந்து எப்படி பாரு, நான் எப்படி இருக்கேன் பாரு, அவர் எப்படி இருக்காரு பாருன்னு சொல்லி எடப்பாடியார வந்து வேணும்னே ஒரு ஒரு லெவல் வந்து மட்டம் தட்டுங்கிறதுக்காக வேண்டி காழ்ப்புணர்ச்சியோட சொன்னது அந்த கருத்து. அதுக்கு எடப்பாடியார் வந்து கன்னத்துல அரைஞ்ச மாதிரி ஒரு பதில் கொடுத்தாரு. கன்னத்துல அரைஞ்ச மாதிரி என்ன தெரியுமா, அம்மா படமும் தலைவர் படமும் அங்க வைக்கல, அதனால நான் வரலன்னு விளக்கம் சொல்றீங்களே செங்கோட்டையன். உங்க தொகுதியில இலவசமா ஒரு திட்ட துவக்க விழா நடந்த பொழுது அங்க ஸ்டாலின் படத்தையும் கருணாநிதி படத்தையும் போட்டு பேனர் வச்சிருந்தானே, அதுக்கு போறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு. அவங்க ஆட்சியில இருக்காங்கல்ல. யாரு இருக்கட்டுமே, இவர் எம்எல்ஏ இருக்கா, அது பரவாயில்லையா? அப்படின்னா நீ அந்த ஒரு அரசாங்க நிகழ்ச்சி நடத்தினா யாரு அரசாங்கமோ அவங்க இருக்கட்டுங்க. அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு போய் வாழ்த்து சொல்ல வேண்டிய மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு அவர் எல்லாருக்கும் தானே முதலமைச்சர், சால்வை போட வேண்டியதானே. அவைக்காவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் சார். இப்ப சொல்றாருல, நீங்க கேட்டது என்ன கேட்டீங்கன்னாச்சுன்னா, காஞ்சிபுரத்துல நிகழ்ச்சியில வந்து இவ்வளவு தூரம் பொதுமக்களுக்கு நல்லது பண்ணுவோம், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு சொன்னாரு அப்படிங்கிறீங்க. நான் சொல்றேன், ஒரு சினிமா தியேட்டர்ல வந்து அலோவ் பண்ணக்கூடிய பார்வையாளர்கள்ல கூட அப்ப இருக்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை, அப்ப வந்து மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுருவாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்துரும் அப்படின்னு சொல்லி ஊரே பயந்துட்டு இருக்குது, வியாதி பரவிருமான்னு. அப்ப வந்து உன்னோட சுயலாபத்துக்காக, உன் படம் ஓடணுங்கிறதுக்காக, போட்ட துட்டை எடுக்கணுங்கிறதுக்காக நீ வந்து அவ்வளவு பேரையும் விடுன்னு நீ வந்து கோரிக்கை வைக்கிறிய, உங்ககிட்ட நாங்க என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அதேதான் அந்த அப்ப எப்படி பொதுமக்கள் மேல கரிசனமோ எந்த அக்கறையோ இல்லாத அதே விஜய் மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகும்போது கொரோனா டயத்துல ஃபுல் பார்வையாளர்களை விடணும்னு கோரிக்கை வச்ச அதே விஜய் இதேதான் இப்பவும் பண்ணினார். கரூர் இஷ்யூல அதான் பண்ணார். அதான் இப்ப நீங்க அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு, மக்கள் மேல அக்கறை இல்ல அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். ஆனா இருந்தாலும் மக்கள் எங்களுக்கு அவரு தாங்க வரணும், திமுகவும் ஆண்டிருச்சு, அதிமுகவும் ஆண்டிருச்சு, புதுசா அவரை நாங்க கொண்டு வரோம், எங்க விஜய் அண்ணா வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு சாரார் கூட்டம் தமிழ்நாட்டுல உதிக்கிறத பாக்குறோம். பல கருத்து கணிப்புகள் விஜய்க்கு சாதகமா வருது நம்ம பாக்குறோம். இது எப்படி? அது வந்து அந்த கருத்து கணிப்பு ஃபுல்லா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துக்க முடியாம அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கட்சி தனிப்பெரும்பான்மையோட எடப்பாடியார் ஆட்சியை பிடிச்சிருவாரு, அதிமுக தனி மெஜாரிட்டியோட கவர்மெண்ட்டுக்கு வந்துருங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. பொதுமக்களுக்கு மத்தியில, நான் கட்சிக்காரங்கிறதுனால சொல்லல, அரசு ஊழியர்களுக்கு தெரியும், அப்புறம் பொதுமக்களுக்கு தெரியும், வியாபாரிகளுக்கு தெரியும், இதை விட முக்கியமா மீடியாவுக்கு தெரியும். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுனாலதானே அவர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் எல்லாம் போடுறாங்க.
அவரை வரவிடாம பண்ணணுங்கிறதுனால மக்கள் மனசுல ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தணும். இங்க புதுசா வந்த விஜயை நோக்கியும் ஒரு ஒரு குறுக்கு சால் ஓட்டி திசை திருப்பி விடுவோம். கொஞ்சம் பேர் மனசலனப்பட்டு இல்ல, அப்படி இப்படி 3ஆம் போவோம். இடத்துக்கு தள்ளப்படுறாரு யாரு? அதிமுக. அது தப்பு. அதான் சொல்றேன், தப்புங்க. அது இந்த மாதிரி கருத்து கணிப்புங்கிறதே வெத்து வேட்டது. அவ்வளவு தப்பான ஒரு கணிப்பு. 2016 இதே கருத்து கணிப்பு தானே பண்ணாங்க. அம்மா ஜம்முன்னு 234 தொகுதியிலையும் இரட்டையிலேயே போட்டியிட வச்சு வந்து உட்காரலையா? 234 ஏதா நீங்க பழைய மீடியாவோட ரிசல்ட் எக்ஸிட் போல் போட்டான். அதாவது ஒப்பீனியன் போல்ங்கிறது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு. ஆமா, அதுதான் இப்ப போட்டுக்கிட்டு இருக்கிறான். எக்ஸிட் போல்ங்கிறது தேர்தலுக்கு பிந்தைய. வாக்களித்து விட்டு அந்த மை காய்வதற்குள் எடுக்கப்பட்ட சூடான கருத்து கணிப்புன்னு போட்டு வெளியிட்டான். அப்படி மை காய்வதற்குள், இந்த மை காயறதுக்குள்ளவே ஒப்பீனியன் கேட்டுருவானா, எதுக்கே போட்டேன்னு. இவன் கேட்டான்னா அவன் உடனே 100% உண்மையை சொல்லிடுவான். என்ன எதுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லி. நம்ம மக்கள் அவ்வளவு பேரும் ஹரிச்சந்திரன் இல்லையா, அவ்வளவு பேரும் கேட்டது முதல்ல ஓட்டு போட்டேன்னு, எதுக்கு ஓட்டு போட்டேன்னு ஜனநாயகத்தை கேட்கவே கூடாது. முதல்ல சொல்லவும் கூடாது. அதே மாதிரில தப்பு. அதை யாருமே ஃபாலோ பண்றது இல்ல. எக்ஸிட் போல்லாம் அதிமுக தோல்வி உறுதி. திராவிட முன்னேற்ற கழகம் முழு பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கிறது. 2016 கருத்து கணிப்பு போட்டானா இல்லையா? இது அப்பதுல இருந்து போட்டுட்டு இருக்கான். எப்போ 98ல இருந்து போட்டுட்டு இருக்கான். நானும் பாத்துட்டு இருக்கிறேன். எக்ஸிட் போல் அப்பதான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாலும் கிடையாது. அந்த மாதிரி போடும் பொழுது இருந்தது இந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. போட்டான். அம்மா வந்து தன்னந்தனியா 234 இரட்டையில நின்னு யாரும் அவன் பிரமிச்சு போய், கருணாநிதிக்கு உடம்பே சரியில்லாம போயிடுச்சா 2016 அம்மா வந்து உட்காந்துட்டாங்கன்னொன்ன அவர் கனவுல மண்ணு விழுந்து அவரு என்ன பண்ண ஏது, ஏற்கனவே வீல் சேர் தான் வந்துகிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி நம்மளோட வாய்ப்பு வயசாயிடுச்சு, இனிமேலும் எனக்கு வாய்ப்பே இல்லையேன்னு சொல்லி அவருக்கு வந்து ரொம்ப நொந்து நூடுல்ஸா போறதுக்கு அந்த தேர்தல் முடிவு காரணம் அமைஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துல கொஞ்ச நாட்கள்லயே இதாயிட்டாங்க. உங்களுக்கு அந்த நடப்புகள்லாம் தெரியுமே. நான் என்ன சொல்றேன்னா, கருத்து கணிப்புங்கிறது வந்து சுத்த ஹம்பக். அது வந்து இன்னொன்னுங்க, நம்ம மக்களை பொறுத்தவரையில எப்பவுமே அவங்க வந்து இப்பெல்லாம் ஜாலியா எடுத்துக்கிறாங்க. இப்ப உங்கள்ட்ட தான் இருக்கு. நான் ஒரு செப்பாலஜிஸ்ட், நான் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தினேன்னு வச்சுக்கோங்களேன். மிஸ்டர் தினேஷ், உங்கள்ட்ட நான் எல்லாமே கேட்பேன். கருத்துக்கள் நியாயமான கருத்து கணிப்பு என்னன்னு சொல்றாங்க தெரியுமா? பேச்சு வாக்குல பலவிதமான விமர்சனங்களை, பலவிதமான விஷயங்களை பேசி அவனோட அதிருப்தி எப்படி இருக்கு, திருப்தி எப்படி இருக்குங்கிறத வார்த்தை பிரயோகங்கள்ல இருந்து நீ எடுக்கணும். அவன் வந்து அவனோட வார்த்தை, அவன் சந்தோஷமா பதில் சொல்றானா, எரிச்சல்ல பதில் சொல்றானாங்கிறத பார்த்து ஓரளவுக்கு நீ வந்து ஜட்ஜ் பண்ணலாம். இதுதான் உண்மையான கருத்து கணிப்பு. இப்ப நீங்க ஸ்டாலின் கவர்மெண்ட்டை பத்தி நீங்க ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா, தொண்டையில வந்து அவனுக்கு சளி வருதோ இல்லையோ எல்லாரும் துப்பிட்டு தான் பேசவே செய்யறான். சொல்றானா இல்ல, இது கவர்மெண்டா இது, இவன்லாம் ஒரு அரசாங்கமா நடத்துறாங்க, காரி துப்புறதுக்கு போல முதலே துப்பிடுறான். பாஜகவே துப்புறதாங்க. யாருங்க? நிறைய பேர் பாஜகவே துப்புறது கிடையாதுங்க. இல்ல நம்ம, ஏன்னா பாஜக நம்மளுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்குது, மாணவருடைய கல்வி நிதி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்கும்போது அது வந்து பாஜகவே துப்பதான் செய்யறாங்க. அதையும் நம்ம ஏத்துக்கணும். அதுதான் ஒன்றே கவர்மெண்ட். அதாவதுங்க ஒரு ஃபேஷன் என்னன்னாச்சுன்னா, ஒருத்தரை வந்து அட்டாக் பண்ணினா அது ஒரு 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 விதமான ஃபேஷன் மேனியா மாதிரி ஆகிட்டான். தமிழ்நாட்டுல எதை சொன்னாலும் சரி, பாரதிய ஜனதா வந்து ஒரு பெரிய பூதம் மாதிரியே காட்டி எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கிறான். அது பர்டிகுலரா பண்றது திமுக மீடியா. அவங்க தான் அந்த வேலையை பண்ணிட்டு, எதாக இருந்தாலும் என்ன தெரியுமா அவன் கட்டமைக்கிறான், தமிழ்நாட்டுக்கு எதிரிங்கிற மாதிரி பிஜேபியை கொண்டு வந்தான். எப்பவுமே அவங்களோட அஜெண்டாவே இதுதான். பாரதிய ஜனதாங்கிற ஒரு முகமூடிக்குள்ள அதிமுக சிக்கின மாதிரி அதை காட்டியே மக்களை பயன்படுத்தி செஞ்சிருக்கு. என்ன சார் பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சு நிறைய பண்ணிருக்காங்க சார். என்ன சார் இப்படி கேட்டீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டுல அத்தனை பேர் உயிரோட இருக்காங்கன்னா பாரதிய ஜனதா அரசாங்கமும் ஒரு காரணம். கோவிட் ஊசி யார் சார் போட்டா? அதெல்லாம் நிறைய இழப்பு. உலகத்துல கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடிச்சு, கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடிச்சது யாரு? யாரு கண்டுபிடிச்சாங்க? இந்தியா தான். மக்கள்கிட்ட பைசா விளைவுகள் இருந்தது. அது நம்ம ஏத்துக்கணும். அது ஓகே. சைடு எஃபெக்ட் வந்து நீங்க சாப்பிடல, அதனால உயிரிழப்புகள் வந்துச்சு, மாரடைப்பு வந்ததுன்னு சொன்னாரு. அதெல்லாம் வந்து இருக்கத்தான், 1-2 இது இருக்கத்தான் சார் செய்யும். அதை வச்சுட்டு கவர்மெண்ட் காப்பாத்து செஞ்சது, சாகடிச்சு செஞ்சு அப்படி எடுத்துக்க முடியாது சார். அது வரட்டும். நீங்க சொல்றீங்கல்ல காப்பாத்துனாங்க, ஊசி போட்டனால உயிரோட இருக்காங்க சார். நீங்க நானும் போட்டிருக்கேன். அப்புறம் நானும் போட்டிருக்கேன். நீங்களும் உயிரோட இருக்கீங்க, நான் போடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இல்ல, அதெல்லாம் இல்ல சார், ரொம்ப கம்மி சார். அப்படி எல்லாம் ஒண்ணும் பார்க்க முடியாது சார். போடாதவங்க எல்லாம் வந்து இது வேணா அதாவது இது பாருங்க, அதாவது பாரதிய ஜனதாவை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும், எந்த விதத்துலதான் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஒரு திருப்தி. அது வந்து மீடியாக்களுக்கு வந்து அல்வா சாப்பிடுற மாதிரி. நிதி கொடுக்காம நீங்களும் மீடியா தானே சார்? நிதி கொடுக்காம அப்பப்ப அல்வா சாப்பிடணும் என்ன வரத்தான் இல்ல, நிதி கொடுக்காம வஞ்சனை பண்றாங்களா? என்ன சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கல்வி நிதி நான் ஒண்ணு சொல்றேன், 63,000 கோடி ரூபா வந்து பாரதிய ஜனதா சாலை வசதிக்கு, ரேஷன் கடை வசதிகளுக்கு. நான் இன்னொன்னு சொல்றேன், பர்டிகுலரா ஒண்ணு சொல்லல சார். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் இலவச அரிசி கொடுக்குறாங்களா இல்லையா? விலையில்லா அரிசி கொடுக்குறாங்களா இல்லையா? மானியம் யார் கொடுக்குறா?
ஸ்டாலின் வந்து அவரோட நிதித்துறையில இருந்தா கொடுக்குறாரு. ம். மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம் ம். எத்தனையோ இப்ப கூட எல்லாருமே சேர்ந்து நம்ம பட்ஜெட்ல வந்து தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு செய்யலங்கிறாங்க. சார் பார்வையை வந்து மேலோட்டமா இவங்க எப்படின்னாச்சுன்னா ஏதாவது ஃப்ரீ பீஸ் கிடைக்காதா, இலவசமா ஏதாவது கிடைக்காதா, வருமான வரியில வந்து நம்மளுக்கு வந்து கழிவு கிடைக்காதா, தள்ளுபடி கிடைக்காதா, நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு குறுகிய வருமான மனப்பான்மை வரியில இருந்து பங்கே கொடுக்க மாட்டாங்க சார். இல்ல சார், கழிவு எல்லாம் கொடுக்குறாங்க சார். நமக்கு ஜிஎஸ்டி பங்கு பகிர்மான வரி எல்லாம் கொடுக்குறாங்க சார். அது வந்து திமுக பண்ற பிரச்சாரம். இல்ல ஜிடிபிஎஸ்ஸே நம்மளுக்கு வழிகாட்டுது இல்ல. எல்லாம் சொல்றாங்க சார், எல்லாம் பிரச்சாரத்துக்கு சொல்றது வேற சார். ஏன்னா இப்ப ஜிடிபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை இலக்குல தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறது நம்ம கலைஞர் சார் அது சொல்றது வந்து சார் விமர்சனங்கள் சொன்னா என்ன வேணாலும் சொல்லலாம் சார். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், மத்திய அரசாங்கத்தோட பங்களிப்பு இல்லாம, மத்திய அரசாங்கத்தோட பினான்சியல் சப்போர்ட் இல்லாம இங்க தமிழ்நாடு கவர்மெண்டே நடக்காது. நடக்குது கிடையாது. இவர் சொல்றது வாங்கிட்டு இல்லங்கிறாரு. இல்லையே. இல்ல 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 கல்விக்கான நிதி கிடையாது. கல்விக்கான நிதி கொடுக்கவே இல்லையே. கடந்த நிதியாண்டுல 34,000 கோடியோ சம்திங் ஏதோ தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஒன்றிய கவர்மெண்ட் கொடுக்கவே இல்லை. ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், எப்பவுமே பாரதிய ஜனதா எனக்கு அதை கொடுக்கல இதை கொடுக்கலன்னு சொல்லி இவங்களோட ஃபெயிலியர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி சொல்ற ஒரு விதமான வாதம். பாஜக பண்ணலாம் இவ்வளவு கொடுத்து இல்ல ஒண்ணு சொல்றீங்க. அதாவது ஒரு விஷயத்துல சொன்னாங்க தெரியுமா, எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல மெட்ரோ வருத கோயம்புத்தூர்லயும் மதுரையிலயும் வருத கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, தமிழர்கள் மேல அக்கறையே இல்லைன்னு திமுக குற்றம் சாட்டினாங்க தெரியுமா. கிளீனா உடைச்சிட்டாங்க மத்திய அரசாங்கத்துல. என்ன சொன்னாங்க, ப்ராப்பரா இந்த மாதிரியான ஸ்கீம் இவ்வளவு தூரம் வரணும், இவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், இவ்வளவு தூரம் கட்டமைப்பு வசதி இருக்கணும், இந்த மாதிரியான கேட்டகரி இருக்கணும், இவ்வளவு மாதிரியான பாப்புலேஷன் இருக்கணும். முக்கியம் அது மெட்ரோ ஸ்கீமுக்குன்னு சொல்லிட்டு சில பல ரூல்ஸ் பைலா இருக்கு. மதுரையிலயும் கோயம்புத்தூர்லயும் பாப்புலேஷன் கம்மின்றீங்களா சார்? அவங்க ரூல் இருக்கு சார். இது எல்லாமே கரெக்டா பெர்ஃபெக்ட்டா கொடுத்துதான் ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்றது அவங்க கிடையாது சார். நான் சொல்லிடுறேன் சார், விஷயம் சொல்லிடுறேன். எந்த ஸ்கீமுமே முழுக்க வந்து 100% கவர்மெண்ட் ஃபண்டிங்ல பண்றது இல்ல. இப்ப மெட்ரோ ரயில் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாச்சுன்னா வெளிநாட்டு நிதி உதவியில பண்ற ஸ்கீம். அவனுக்குன்னு சொல்லிட்டு சில நார்ம்ஸ் இருக்கு. அவன் இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கணும், இவ்வளவு தூரம் அங்க வந்து லேண்ட்ஸ்கேப் இருக்கணும், அப்புறம் மக்களோட யூசேஜ் இவ்வளவு இருக்கணும். சார் அவன் கடன் கொடுக்குறான் சார், அவன் கடன் கொடுத்து அவனோட பைனான்ஸையும் வாங்கி உள்ளூர்ல இருக்கிற நிதியும் போட்டுதான் ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது இவங்க வாங்குற பணத்துக்கு வட்டியோட திருப்பி வந்து முதல்ல வந்து திருப்பி கொடுக்கணும். அந்த கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி இருக்கா இவங்க வந்து 60-40 தானே போகுது சார். அது வந்து பெர்சன்டேஜ் சார். நான் என்ன சொல்றேன், எப்படி இருந்தாலும் நீங்க நிதியை கடன் வாங்குறது நிதியை ரிட்டர்ன் பண்ணாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் 60% கொடுக்குதுல்ல சார். கொடுக்குறாங்க சார். நான் என்ன சொல்றேன், பெர்சன்டேஜை விட்டுருங்க சார். இவங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இவங்க மத்திய அரசாங்கத்துக்கு வந்து எனக்கு மதுரையிலையும் கோயம்புத்தூர்லயும் அலோவ் கூட பண்ணல, மக்கள் மேல அக்கறையே இல்லாத அப்படி சொல்லி குற்றச்சாட்டை திமுக இருந்து வச்சாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், அவங்க ஒழுங்கா சொன்னாங்க, நீ ப்ராப்பரா நீ ஒழுங்கா இவ்வளவு பாப்புலேஷன், இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவ்வளவு லேண்ட்ஸ்கேப், இவ்வளவு இடங்கள் அது கவர் பண்ணுது, இவ்வளவு ரூட்டுக்குள்ள போறதுங்கிற இன்ஃபர்மேஷன், இவ்வளவு பாப்புலேஷனுக்கு இவ்வளவு கவரேஜ் இருக்கணும் சார். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இவங்களே பாஜகவே கொடுத்திருக்கலாம்னு கேட்க கொடுக்க முடியாது சார். ஏன் கொடுக்கலாம்? சரி ஒருத்தங்க கேட்டா எல்லாரும் கேட்பா சார், எத்தனை மாநிலம் இருக்கு மத்திய அரசாங்கம்? அதுதானே சார் ஒன்றிய கவர்மெண்ட் கிடையாது சார். மாநிலத்தை டெவலப் பண்றதா ஒன்றிய அரசு. இவங்க மாநில அரசு தப்பு பண்றாங்க. ஒரு விஷயம் இதுதான் சொல்லி கொடுங்க. சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். வெறும் மெட்ரோவுக்கு மட்டும் மத்திய அரசாங்கம் கிடையாது. மெட்ரோக்கு மட்டும் மத்திய அரசாங்கம் கிடையாது சார். மெட்ரோக்கு ஒரு ISRO ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கே கோடிக்கணக்கான ரூபாய் இன்னைக்கு பாதுகாப்புக்கு வேண்டி செலவழிக்க வேண்டியது ஒண்ணு வேணாம் சார். நம்மளுக்கு ஹிமாலயன் பார்டர்ல நிக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் ராத்திரி ஃபுல்லா சிட்டகாங்கெல்லாம் நம்மளுக்கு நாட்டுக்காக வேண்டி தூங்காம போராடிட்டு இருக்காங்கல்ல சோல்ஜர்ஸ், அவங்க குடும்பத்தையும் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் உண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு லட்சக்கணக்கான ரூபாயை வந்து அரசாங்கம் வந்து செலவழிக்க வேண்டியிருக்கு. நான் என்ன சொல்றேன், இது மெட்ரோ மட்டும் ஒரு விஷயம் கிடையாது. நீங்க சொல்றீங்களா அப்படியே எடுத்து கொடுத்துடலாமேங்கிறீங்கல்ல. தமிழ்நாடு மட்டும்தான் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குதா? நீங்க இப்போ கவர்மெண்ட் ஒன்றிய கவர்மெண்ட் வந்து இது வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வேணும்னு சொல்லி ப்ராப்பரா கொடுங்கன்றாங்களே, அப்படி எப்படி ப்ராப்பரா கொடுக்கணும் அதை சொல்லுங்களேன். நான் சொல்றேன். இந்த விஷயம் பிரச்சனை வந்த பொழுது எடப்பாடியார் ஒரு அறிக்கை விட்டாரு. என்ன அறிக்கை விட்டாருன்னா, இப்படி 19 நீ மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லாதே, நீ ஒழுங்கா டீடைல்ஸ் கொடுக்கல, அவன் கேட்ட டேட்டா என்ன கேட்டானோ அதை நீ ஒழுங்கா கொடுக்கல, சரி நீ உனக்கு கொடுத்த டேட்டால அவனுக்கு திருப்தி இல்லைன்னாச்சுன்னா இந்த மாதிரி கேட்டகரியில சில ஷார்ட்ஃபால் இருக்கு, எங்களுக்கு இதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுங்கன்னு சொல்லி நீ மத்திய அரசாங்கத்தை கூட போய் பேசியிருக்கணும். நீ அதை பண்ணவே இல்லை. அவன் ரிஜெக்ட் பண்ணானா லபோதிபன் குதிக்கிறியா? ஏன் இப்ப என்ன கெட்டு போச்சு? போய் காலில் போய் விழு, நீ போய் கேளு, எனக்கு இப்படி இருக்குது இந்த மாதிரியான காலில் விழுந்துதான் ஒரு அப்படி கிடையாதுங்க. நான் இது என்னோட வார்த்தை பிரயோகத்துக்காக வேண்டி சொல்றேன். நீ அது வந்து நான் அப்படி காலில் விழ சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கலாம்ல. எப்படி சார் ஸ்டாலின் கொடுங்க பிளான கொடுங்க அப்படின்னு சரி. அப்புறம் ஸ்டாலின் என்ன எடப்பாடி பழனிசாமி நாங்க என்ன சொல்றோம், துண்டு சீட்டை எடு,
துண்டு சீட்ல டேட்டா என்னெல்லாம் ஷார்ட் ஃபால்ங்கிறத நோட் பண்ணு. மனசுல ஸ்டாலினுக்கு நிக்காது. துண்டு சீட்டை கையில வச்சுட்டு அப்படியே அதுல ஒரு மொபைல்ல ஒரு போட்டோ எடுத்துட்டு துண்டு சீட்டோட போய் என்ன துறையோ அங்க போய், ஐயா இதெல்லாம் ஃபால்ட்டு, எங்க ஆளுங்க தப்பு பண்ணிட்டான், தெரியாம பண்ணிட்டான், கொஞ்சம் பார்த்து இதை நான் மறுபடியும் ரீசப்மிட் பண்றேன், எனக்கு நீங்க கொடுங்கன்னு கேட்டிருக்கணும். அல்லது அதை முதல்ல அறிக்கை வந்து அக்கறையுள்ள கவர்மெண்ட்னா என்ன பண்ணிருக்கணும்னாச்சுன்னா, ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, நாங்க கொடுத்ததுல கொஞ்சம் ஃபிளாஸ் இருக்குங்கிறது தெரியுது, நான் இமிடியட்டா நான் வந்து ஆபீசர்ஸ் மீட்டிங்க போடுறேன், டிஸ்கஸ் பண்ணிட்டேன், எங்க குறைய நான் ஒத்துக்கிறேன், நான் சொல்லிடுறேன், எனக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது பெருந்தன்மை. அதை நீங்க ஸ்டாலின் கவர்மெண்ட் டிக்கெட் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு. நான் கேக்குறேன், ஸ்டாலின் கவர்மெண்ட் அது செய்யல, ஓகேவா? தகுதி இல்ல. நீங்க சொல்ற வாதத்துக்கு நான் வரேன், செய்யற தகுதிக்கு இல்ல, ஓகே. பாஜகவுக்கு மக்கள் மேல அக்கறை இருக்கா இல்லையா? நல்ல அக்கறை இருக்கு. சரி, திமுக கவர்மெண்ட் இது செய்யல, பாஜக இது செய்யுது, இந்தாங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு டயக்ராம் ஏன் பாஜக கொடுக்கல? அதுதான் எடப்பாடியார் சொல்றாரு, நாங்க அவங்க கூட்டணி கட்சி தானே, இதை போய் ஒழுங்கா போய் கேட்டு வாங்கிக்கப்பான்னு சொல்லி அட்வைசரியா ஒரு சீனியரா சொல்றாரு. இன்னும் பண்ண மாட்டேங்குது. சட்டசபையில முதலமைச்சர் சொல்றாருல, நீங்க கூட்டணியில இருக்கீங்க, நீங்க வாங்கிட்டு வாங்க, அந்த பேரை நீங்களே எடுத்துக்கங்க சொன்னாரு. ஏன் செய்யல? இல்ல சார், செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. இல்ல செய்யலையே. இல்ல இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில இருக்காரு, தமிழ்நாட்டுக்கான நிதி வாங்கியிருக்காரா? சட்டசபையில முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சொல்லிட்டாங்க, நீங்க கூட்டணியில இருக்கீங்க, நீங்களே போய் வாங்கிட்டு வாங்க, நீட்டுக்கும் விலக்கு நீங்களே வாங்கிட்டு வாங்க, பேரை நீங்களே எடுத்துக்கங்க. நீங்க வந்து நீட்டோட ரகசியம், ஒழிக்கிற ரகசியம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு எங்க மேல பழிய போட்டு, நீட்டை கொண்டு வந்ததே வந்து திமுக தான், இதை மாத்தி பழி போட்டு நீங்க வந்து தப்பிச்சுக்குவீங்க. ரகசியத்தும் உங்கள்ட்ட இருக்குதா? நீங்க தான். நாங்க என்ன நினைக்கிறோம், சாமானியா கேக்குறேன், நான் சாமானியன்னு கேக்குறேன், பத்திரிகையாளர் விட்டுருங்க, எல்லாமே சாமானியா கேக்குறேன். திமுக இந்த தப்பு செஞ்சிருச்சு. நான் சொல்றேன், திமுக நீட்டை கொண்டு வந்துட்டாங்க, ஓகே. இப்ப திமுகவால செய்ய முடியல. அதிமுக நீங்க கூட்டணியில தானே இருக்கீங்க, உங்க நண்பர் தானே, ஐயா தமிழ்நாட்டுல வந்து நீட்டால பல உயிர்கள் போது, இந்த கவர்மெண்ட் செய்யல, நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ரைட்ஸ் வாங்கிட்டு வரல தான் நான் கேக்குறேன். சாமானியன கேட்டீங்கல்ல, ஏன்னா நீங்க திமுக செஞ்சது, காங்கிரஸ் செஞ்சது விட்டுருங்க, இதுக்கப்புறம் என்ன செய்ய சொல்றேன். நான் சொல்றேன், இதுக்கு பதில் சொல்றேன். நீங்க சொல்றீங்கல்ல தப்பு செஞ்சுட்டோம் அப்படி இப்படிங்கிறது, நாங்க வந்து திமுக தான் பண்ணிடுச்சு, நிவாரணம் எங்களால பண்ண முடியல, ரகசியம் என்ன இருக்குன்னு அது வந்து போலி, என்னால ரகசியத்தை சொல்ல முடியல, அதை வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி நான் சொன்ன ஒரு உடான்ஸ், அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையில நீங்க சொல்றீங்க. திமுக சொல்ற மாதிரி சொல்றீங்க, கரெக்டா? நான் என்ன சொல்றேன், முதல்ல நீட் ஸ்கீமை பொறுத்தவரை நீட்டுக்கு நாங்க ரகசியம் வச்சிருக்கோம், அதை நான் வந்து என்னங்கிறத நேரம் வரும்போது வெளியிடுறேன்னு சொன்னவர் உதயநிதி. ஒண்ணுமே வெளியிடல, அது போலி, அது வந்து சும்மா மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி சொன்ன வார்த்தை. இன்னொன்னு நான் சொல்றேன், மத்திய அரசாங்கம் உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவர் முன்னாலாம் என்ன தெரியுமா பண்ணாம, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை மெடிக்கல் காலேஜும் இப்ப யார் கையில இருக்குங்கிறீங்க? திமுக காரங்க கையில தான் இருக்குது. ஒரு சீட்டுக்கு கோடிக்கணக்கான ரூபாய சுரண்டி வாங்கிட்டான், பப்ளிக் இருந்து பிடிங்கி அவன் கொளுத்து போயிருந்தான். திராவிட முன்னேற்ற கழகத்துல மருத்துவக் கல்லூரியை பினாமியாவும் நேரடியாகவும் நடத்துறவங்க எல்லாம் ஒவ்வொரு சீட்டுக்கும் கோடிக்கணக்கான ரூபா, இது எல்லா இடத்துலயும் இருக்கு, எக்கச்சக்கமான சம்பாத்தியங்களை சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. மத்திய அரசாங்கம் பார்த்தது ஒண்ணுமே இல்லை, அவங்க கொண்டது ஒண்ணுதான், இதை ஒழிக்கணுங்கிற அஜெண்டா ஒரு மோட்டிவ்ங்கிறது தட் இஸ் செப்பரேட். ஆனா மத்திய அரசாங்கம் எடுத்த முடிவு என்ன முடிவு எடுத்தாங்கன்னாச்சுன்னா, ஒரே ஒரு முடிவு எடுத்தாங்க, இது உயிர் காக்கக்கூடிய ஒரு பணி, ஒரு உன்னதமான புனிதமான பணி, இதுல நீ வந்து ஸ்டஃப் உள்ளவன், நாலேஜ் உள்ளவன், விஷயஞானம் உள்ளவன், தகுதியானவன் நீ கொண்டு வரணும், அதனால அதுக்கு ஒரு எக்ஸாம் நடத்துறோம், கொஞ்சம் டஃபா தான் இருக்கும், ஏன்னா மக்களோட உயிரை காப்பாற்ற வேண்டிய விஷயம் இல்லை சார், இதுக்காக வேண்டி ஒரு நல்ல எண்ணத்தோட தான் அவங்க செயல்பட்டாங்க. ஆனால் ஒண்ணு, மத்திய அரசாங்கம் செஞ்சாலும் அந்த நீட்டை கொண்டு வரணுங்கிற நல்ல எண்ணத்தோட செஞ்சது வந்து நான் பாரதிய ஜனதான்னு நான் சொல்ல மாட்டேன், செயல்படுத்தினாங்களே தவிர இதுக்குண்டான மசோதால அப்ப இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர் காந்தி செல்வன் மசோதாவை தாக்கல் பண்ணார். பழைய ஹிஸ்டரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து திமுக இருக்கிற அத்தனை எம்பியும் வாய முடிக்கிட்டு இருந்தான். அந்த மசோதாவை தாக்கல் பண்ணி நீட்டு வேணும்னு கொண்டு வந்ததே திமுக தான், நீட்டு வேணும்னு கொண்டு வந்ததே மன்மோகன் சிங் அரசுல திமுக தான் கொண்டு வந்தது. அதை அவ்வளவு பேரும் வசதியா மறைச்சிட்டான். திருப்பி சொல்றான், அம்மா நீட்டை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள விடல, எடப்பாடியார் வந்து பிஜேபிக்கு பயந்துகிட்டு விட்டுட்டாரு, உங்களுக்கு மோடி நெருக்கடி கொடுத்துட்டாரு, இந்த மாதிரி தானே பிரச்சாரம் பண்றாங்க. இதைத்தான் நான் திருப்பி சொல்றேன், பிஜேபிங்கிற ஒரு இதை காட்டி நம்ம மக்களை பயமுறுத்தி ஒரு புரபகண்டா, ஒரு மீடியாவோட சப்போர்ட்டோட அவ்வளவு விஷயத்தையும் சொல்லி மக்களுக்கு வந்து இவங்க எல்லாம் எதிரிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும். அதுலதான் போன தடவை வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க. அதுக்கு ஓட்டு பிளவும் காரணம், அதுக்குள்ள நான் வர விரும்பல, இதெல்லாம் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாரு. இன்னொன்னு தெரியுமா, நீட்டு தேர்வால வந்து பாதிப்புக்குள்ளானவங்க பாதிப்புக்கு இல்லாதவங்கன்னு 2 கேட்டகரி இருந்தாங்க. அதுல ஒரு கேட்டகரி வந்து இந்த மாதிரி நீட்டு வேண்டான்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனாங்க.
நீட்டு வேண்டான்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனாங்க, நீட்டு வேணும்னு கோர்ட்டுக்கு போனாங்க. இதுல வந்து நீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து கோர்ட்டுக்கு போறாங்க, விசாரணை நடக்குது, ஹியரிங் வருது, போஸ்ட்போன் ஆகுது, அட்ஜெண்ட் ஆகுது, என்னெல்லாமோ ஆகுது. இதுல நீட்டு வேணுங்கிற ஒரு குரூப்புக்காக வேண்டி வாதாடினது யாரு தெரியுமா? இப்ப இருக்கிற காங்கிரஸ்ல இருக்கிற சிதம்பரத்தோட துணைவியார் நளினி சிதம்பரம் அவர்கள், திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் தான் வாதாடினாங்க. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சிதம்பரம் சோனியா காந்தி குடும்பத்துக்கு நெருக்கமானவர். ஏன்னா அவரும் அந்த நீட்டு மசோதா வந்தப்ப பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து இருந்தாரு, மத்திய அமைச்சரா இருந்தாரு. அவங்க தான் போய் நல்ல விசாரணையில கலந்துக்கிட்டு அப்போ அந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட் இனிமே நீட்டு உத்தரவு வந்து யாருமே நீட்டை ஒழிக்க முடியாது, நீட்டுக்கு ஃபேவரா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்தாங்க. அப்ப நளினி அம்மா வெளியில வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? இனிமே கடவுளே வந்தாலும், எப்படி கடவுளே வந்தாலும் நீட்டு இந்தியால இருக்கும், அதை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. முடிஞ்சது, தீர்ப்பு அதோட முடிஞ்சது. இந்த மாதிரியான சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், நீ சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை எதிர்த்து நீ உன்னால பேச முடியுமா? முடியாது. திருப்பி 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 எடப்பாடியார் அலோவ் பண்ணிட்டாரு, எடப்பாடி அலோவ் பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்றேன், இந்த திருப்பரங்குன்றம் தீப இஷ்யூ வந்தது இல்ல, நான் வந்து தீபம் ஏத்த மாட்டோம், நாங்கெல்லாம் பெரிய வீரர்கள் அப்படின்னு சொல்லி 144 போட்டார்ல கலெக்டர், 144 போட்டாரா போடலையா? நீதிபதி என்ன சொன்னாரு, இவா நீ கோர்ட்டுக்கு வந்து என்னங்கிற விளக்கம் சொல்லி, எப்படி நீ 144 போடலாம், ஏன் ஆர்டர் செயல்படுத்தலன்னு சொல்லி முறுக்குன்னு முறுக்கினார்ல. என்ன செஞ்சாங்க? தீவிரமா அப்ப உள்ள சூட்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல பேர் எடுக்கணும், மைனாரிட்டிஸ் மத்தியில, இஸ்லாமிய பெருமக்கள் மத்தியில ஓட்டை வாங்கிடுறதுக்காக வேண்டி இந்த இஷ்யூல தாங்க வந்து இந்த பிரச்சனையில வந்து இஸ்லாமியர்களுக்கு பக்கபலமா இருக்கிற மாதிரி சீனை போட்டான் கவர்மெண்ட்ல இருந்து. அப்ப வந்து கோர்ட்டு கூப்பிட்டான்னு என்ன பண்ணுங்க, அப்படி பிளேட்டை மாத்தி போய் அவ்வளவு பேரும் சேர்ந்து கோர்ட்டு நாங்க செஞ்சது நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறோம். மன்னிப்பு கேட்டாங்களா இல்லையா? வருத்தம் தெரிவிச்சாங்களா இல்லையாப்பா? கடந்த வாரம் இஷ்யூ கோர்ட் பாத்திருப்பீங்க நீங்க. அப்ப கூட அவர் நீதிபதி விடல. அது என்னது, நீங்க பாட்டு உங்க இஷ்டப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. யாரை கேட்டு 144 போட்டீங்க? நான் யாரை மன்னிச்சாலும் கலெக்டரை மன்னிக்க மாட்டான், மறுபடியும் ஹியரிங் வரும்போது அவர் வரணும் அப்படின்ட்டாரு. நான் என்ன சொல்றேன், ஸ்டாண்ட்ல தானே நிக்கிறது இந்த அரசாங்கம். ஒரே ஸ்டாண்ட்ல இருக்க வேண்டியதானே, நாங்க மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டோம், போட்டது சரிதான் சொல்லி ஜட்ஜிட்ட மோத வேண்டியதானே. ஏன் மோத மாட்டேங்கிறாங்க சார்? ஒண்ணு சார் சொல்லிடுறேன், ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? கோர்ட்டு உத்தரவு மீறி எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுனால கட்டுப்பட்டு மன்னிப்பு கேட்டு வேற வழி இல்லாம தலையில துண்டை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரைட்டா? ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த பாதிப்புகள் வருது. காங்கிரஸை சேர்ந்த சிதம்பரத்தோட துணைவியாரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இனிமே நீட்டு தமிழ்நாட்டுல இருக்குன்னு. நல்ல வார்த்தையை கேட்டுக்கோங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல ஸ்டாலினோட நெருங்கின நண்பர், ஸ்டாலினோட நலம் விரும்பியான சிதம்பரத்தோட மனைவியாரே நீட்டு தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்லி பதிவு பண்ணிருக்கிறாங்க. கடவுளே வந்தாலும் இதை எடுக்க முடியாதுன்னு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார், உள்ஒதுக்கீடுன்னு கொண்டு வந்தார். அரசு பள்ளி மாணவர்கள் அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டவங்க, பணம் கொடுக்க முடியாது, அவங்களால கோடிக்கணக்கான ரூபாயை தனிப்பட்ட முறையில செலவழிச்சு படிக்க முடியாது, தனியார் கல்லூரிக்கும் போக முடியாது. ஆனா அவன்லாம் கனவோட இருப்பான். அவங்களோட கனவை சிதைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 7.5% உள்ஒதுக்கீடு. இந்தியால எத்தனையோ மாநிலம் இருக்கு, நீட்டால எத்தனையோ பேருக்கு எத்தனையோ இஷ்யூஸ் இருக்கும். ஏதாவது ஒரு மாநிலத்துல, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி முடிய பல மாநிலங்கள் இருக்கா இல்லையா? இங்க பீகார்ல இருந்து வெஸ்ட் பெங்கால் முடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. யாராவது ஒரு மாநிலத்துல கூட இந்த மாதிரி உள்ஒதுக்கீடு சிந்தனை யார்ட்டையுமே இல்ல. இவ்வளத்துக்கும் எல்லாம் பெரிய லெவல்ல இருக்கிற முதலமைச்சர் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, பெரிய படிச்சவங்க, பெரிய அனுபவசாலிகள் இருக்காங்க. ஆனால் ஒரு விவசாயி எடப்பாடியார், ஒரு விவசாயி, ஒரு சாதாரண கிராம எளிமை பின்புலத்துல இருந்து வந்தவருக்கு அந்த மனசுல அந்த திட்டம் வந்தது. அவர் அதை செயல்படுத்தினாரு. அதுலயும் பலவிதமான அழுத்தங்கள் இருந்தது. 7.5% உள்ஒதுக்கீட செயல்படுத்தி அதை எடுத்தும் கோர்ட்டுக்கு போனாங்க, அதையும் முறியடிச்சு அது கோர்ட்ல தள்ளுபடி ஆயிடுச்சு. அந்த இடஒதுக்கீடு எடுத்து போனவனும் சில புல்லுரிவுகள் இருக்கிறான், அதையும் தள்ளுபடி பண்ணி இன்னைக்கு ஒரு இதனால என்ன பிரயோஜனம் நீங்க கேட்கலாம் சார். 2 பேர் 3 பேர் தான் அரசு பள்ளியில இருந்து படிச்சவங்க எல்லாம் டாக்டர் ஆவான் தமிழ்நாட்டுல. மத்தவங்க எல்லாம் கொண்டு திமுக நடத்துற மெடிக்கல் காலேஜ் ஓனர்கள்ட்ட கோடிக்கணக்கான ரூபாயை பணம் கொடுக்கறவங்க தான் டாக்டரே ஆக முடியும். இன்னைக்கு எடப்பாடியார் அந்த உள்ளொதுக்கீட கொண்டு வந்ததுனால, 7.5% உள்ளொதுக்கீட கொண்டு வந்ததுனால 3 பேர் 4 பேர் ஆன டாக்டர்கள் இன்னைக்கு வருஷம் 500 பேர் 600 பேர் வரான் சார். 600 பேர் கிராமத்துல வசதியே இல்லாதவன், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இன்னைக்கு டாக்டர் ஆறான், செலவே இல்லாம. அவர் கொண்டு வந்த ஸ்கீம்னால கிட்டத்தட்ட இந்த 6 வருஷத்துல 7 வருஷத்துல அவர் தான் அதுக்கு விதை போட்டது. 6 வருஷம் 4000 5000 டாக்டர் வந்திருக்கிறான் இன்னைக்கு, பைசா செலவு இல்லாம. சொல்லிடுறேன் சார். அது மட்டும் இல்லாம யாருக்கும் சொல்லலாம், நீங்க மத்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிச்சு சொல்லுங்க சாருங்க. நீங்கல்ல பாரதிய ஜனதா ஆண்ட மாநிலங்களுக்கு கொடுக்காத ஒரு பெருமையை முந்தைய எடப்பாடியார் அரசுக்கு பாரதிய ஜனதா அரசாங்கம் கொடுத்தது. 11 மருத்துவக் கல்லூரி சார், 11 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டுல. கன்னியாகுமரியில இருந்து திருவொற்றியூர் முடிய நீங்க பாத்தீங்கன்னா 11 மெடிக்கல் காலேஜ் எல்லாம் செயல்பட்டு இருக்கு. இந்தியால எந்த மாநிலத்துக்கும் பாரதிய ஜனதா ஆளுற மாநிலத்தை கூட இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச மாதிரி அவங்க செய்யல. நான் என்ன சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆச்சுல்ல, ஒரு மருத்துவக் கல்லூரி துவங்கி இருக்காங்கன்னு ரெக்கார்டு காட்டுங்க பாப்போம். தூங்கிட்டு தானே சார் இருக்கிறாங்க, பண்ணல இல்ல. அதனாலதான் சொல்றேன், எப்பவுமே
அதிமுகவையும் பாரதிய ஜனதாவையும் இணைச்சு பாரதிய ஜனதாக்கு வந்து இவங்க கீழே இருக்காங்க, இவங்க வந்து நீங்க கேட்டீங்கல்ல எடப்பாடியார் வந்து மத்திய அரசாங்கத்துல கேட்டு மெட்ரோ திட்டத்துக்கு வாங்கி கொடுக்கலாமே சார் அப்படின்னா முதலமைச்சர் எதுக்கு இருக்காரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரோட வேலைங்க. நாங்க வந்து சஜஷன் தான் கொடுக்க முடியும். நீ இப்படி போ, நீ கொடுத்த டேட்டா தப்பு, இதை போய் சொல்லுன்னா இவங்களுக்கு வந்து கௌரவம் தடுக்குது. இன்னொன்னு தெரியுமா, இவங்களுக்கு வந்து சொந்த வேலை ஆகணும், முறுக்கிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. தனக்கு பிரச்சனை வரும்னா காலைல போய் விழுந்துருவான்.